Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஓபிஎஸ் ஆதரவு கொள்கை பரப்பு செயலாளர் திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கார். திரு புகழேந்தி, எங்கே போனாலும் ஓபிஎஸ் தரப்புக்கு இனி ஒரு இடைக்கால நிவாரணமோ கிடைக்காது, இதுதான் இப்போ இருக்க சிச்சுவேஷன் தான் தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு அதிமுக ஆதரவாளர்கள் குறிப்பிடுறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? குட் மார்னிங் டு சந்தி டிவி. கார்கே சார், முதல்ல தடை தொடரும்னா எங்க தடை இருந்துச்சு நான் உங்களுக்கு தெரியாம கேட்கிறேன். இந்த 3 வக்கீலுங்க கோட்டை போட்டுக்கிட்டு தந்தை பெரியார் சொன்ன மாதிரி கோட்டு போடுறதுக்கு பொய் சொல்றதுக்கு இல்ல, கோட்டை போட்டுக்கிட்டு பொய் சொல்றதா? தடை எங்க இருந்துச்சு? எக்ஸ்டன் ஆச்சா? சிங்கிள் பெஞ்சில் இந்த தடை நீடிக்கப்படும் அந்த ஜட்ஜி சொல்லியிருக்காரு, ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காங்களா? இல்லையே. அவங்க தடை நீடிப்பை நிறுத்திட்டாங்க, எக்ஸ்டன் கொடுக்கல, கண்டிஷன் தான் போட்டாங்க. கார்கே, எவ்வளவு தவறான செய்தி போயிருக்கு. பெஞ்சுக்கு போய் என்ன கேட்கிறோம் கார்கே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பெஞ்சில் போய் ஐயா கவுண்டர் போடாம விட்டுட்டோம் சிங்கிள் பெஞ்சில், ஆகவே கவுண்டர் போடணும், கேஸ் நடத்தணும் தான் கேட்டோம், அதுக்கு ஸ்டே கொடுங்கன்னு கேட்டோம். இப்ப அதை டிஸ்மிஸ் பண்ணி நீங்க சிங்கிள் பெஞ்சுக்கே போய் முன்னாடி சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அங்கேயே அந்த ஜட்ஜி கிட்ட போய் உங்களுடைய ரெமெடியை வாங்கிக்கோங்க, அங்கேயே போய் மனுவை போட்டுக்கோங்கன்னு சொல்லி அனுமதி வழங்கி டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. இப்ப என்ன செட்பேக் இதுல எனக்கு புரியல. இது உடனே டூர் போனாரு. எனக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுறாரு கட்சி ஆரம்பிக்கணும்னு. நாங்க அண்ணாடிஎம்கேல ஒரு உறுப்பினர் இல்ல, இவரெல்லாம் எங்களுக்கு கருத்து அட்வைஸும் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம என்ன சொல்றது? இல்ல, தொடர்ந்து வழக்குகள்ல தோல்வியாக பின்னடைவாக இருக்கிறது, அதை நோக்கி தான் ஓபிஎஸ் தள்ளப்படுறாருன்ற கேள்வி பொதுவாகவே எழவில்லையா? ஏன் யாரும் நீதிபதி ஜெயச்சந்திரன் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன் அதுக்கு அடுத்தடுத்த நீதிமன்றங்கள் ஏன் சார் அது நிக்கல? அதுதான் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கறது. நம்ம தந்தி டிவிலையும் சேர்ந்து தடை தொடரும் போடுது. தடை எங்க இருந்துச்சு? நான் கேட்கிற சிங்கிள் பெஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணல, கொடுத்த சேவை நிறுத்திருச்சு. நான் திரும்பி அததான். அப்ப ஓபிஎஸ் கரை வேட்டியை பயன்படுத்துவாரா, சின்னத்தை பயன்படுத்துவாரா, லெட்டர் பேடை பயன்படுத்துவாரா? அருமையான கேள்வியை கேட்டீங்க. அந்த பாயிண்ட்டுக்கு வரும்பொழுது அவருக்கு மாத்திரம்தான், அதாவது கரை வேட்டியை பயன்படுத்த கூடாதுன்னு எந்த கோர்ட்டும் சொல்லல சார். அவர் மலைக்கு போறதால அந்த வேட்டியை கட்டிட்டு இருக்காரு. அது நாங்கெல்லாம் வேட்டியை கட்டிட்டு இருக்கோம், அப்ப நாங்கெல்லாம் கொடியை பயன்படுத்துறோம். கார்கே, அந்த தீர்ப்பு கொடிக்கும் லெட்டர் பேடுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, அவ்வளவுதான். இது எலெக்ஷன் ஜூரிடிக்ஷன், தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. அது ஒரு வக்கீல் அவங்க தரப்புல பேசும்போது என்னமா ஒரு பச்சை பொய்ய சொல்றாரு, தேர்தல் ஆணையம் முடிவு செய்து விட்டதுன்றாரு. உங்களுக்கு தெரியும் நல்லா, கார்கேவுக்கும் தந்திக்கும் எந்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்தது? இது மாதிரி 1-9 சொல்லி ஒரு தீர்ப்பு வந்த உடனே அது எங்களுக்கு செட்பேக்கா போச்சு. இப்போ இந்த பெஞ்ச் என்ன பண்ண முடியும்? கீழ்கோர்ட்ல போய் கவுண்டரை போட்டுக்கிட்டு அங்க முறையீடுன்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன இந்த பெஞ்ச் சொல்ல முடியும்னு எதிர்பார்க்கறீங்க நீங்க? ஆகவே அதெல்லாம் இந்த பெஞ்ச் சொல்லியிருக்கு டிஸ்மிஸ் பண்ணி. இதுல வாட் இஸ் தி ராங் யூ டெல் மீ தட்? இத புரியாம இந்த கலை மாதிரி ஆளுங்க உளர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்ன நடக்குதுன்னு தெரியாமலே எங்களுக்கு செட்பேக் எங்களுக்கு ஓபிஎஸ்க்கு தடை தொடரும் அப்படின்னு போடுறது. எங்க தடை இருந்துச்சு, எங்க இருந்து தொடர்றது சொல்லுங்க பாப்போம். ஓகே, நன்றி திரு புகழேந்தி. இப்ப தடையே இல்ல, தடை நீட்டிப்பே இல்ல, அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணல, அதனால இது தடை இல்லை அப்படின்னு ஒரு பார்வை எடுக்கிறீங்க. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.